படிப்பு எதற்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஒரு மாணவன் மரத்தடியில உட்காந்து எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா அந்த மாணவனுடைய ஆசிரியர் வராரு. அந்த ஆசிரியரை பார்த்தோன்னா அந்த மாணவன் ஓடி போய், சார் எனக்கு ஒரு டவுட் சார், நாம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, நானும் உன்னைய மாதிரி தான்ப்பா சின்ன வயசா இருக்கிறப்ப யோசிச்சேன் எதுக்கு நாம படிக்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு, என்னுடைய தந்தை வந்து ஷூக்கு பாலிஷ் போடுறவரு. எப்போதும் போல ஷூக்கு பாலிஷ் போட்டாரு, பிரின்சிபலோடைய ஷூக்கும் பாலிஷ் போட்டாரு. அப்ப பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னுடைய ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும், உனக்கு தான் பெருமை அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாருப்பா. அப்ப என்னுடைய தந்தை வந்து சோகமாயிட்டாரு, எனக்கும் கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல. அப்ப நான் கோவத்துல என்ன பண்ணேன், என் கோவம் ஃபுல்லா படிப்புல காமிச்சேன், நல்லா படிச்சு அந்த ஸ்கூல்லயே 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். அப்ப அதே பிரின்சிபல் என்னுடைய தந்தை இடத்துல வந்து சொன்னாரு, உங்களுடைய மகன் படிக்கிறது என்னுடைய ஸ்கூலுக்கு தான் பெருமை அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்னுடைய தந்தை சந்தோஷப்பட்டாருப்பா. அப்ப நான் யோசிச்சேன், நாம படிச்சோம்னா நமக்கு மட்டும் நல்லது இல்ல, நம்மளை சுத்தி உள்ள எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு யோசிச்சேன்ப்பா. அதனாலதான் படிப்பு முக்கியம் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னாரு. சோ இன்னைக்கு நாம தலை குனிந்து படிச்சா நாளைக்கு நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம்.